இப்போ நமக்கு ஒரு கிரகச்சாரங்கள் ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அதனுடைய தன்மைகள், அதோட வீரியங்கள் நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணும்போது, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தின் வகையாக சீர் செய்ய முற்படணுமே தவிர, அது கெடுதல். அதை நீங்கள் பண்ணலன்னா, ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கோ அது நடக்கும். அதை நம்ம சரி செய்யும்போது, இல்லை சமசீர் செய்யும்போது, அதோட தன்மையிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும், நம்மளுடைய வளர்ச்சியை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும், நம்மளுடைய வாழ்வியல் நோக்கத்தை அறியவும் இந்த ஜாதகம், ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இப்போ ஜோதிடம், ஜோதி உள்ள இடம் சொல்லுவாங்க. ஜோதியை திடமாக்கக்கூடிய சார்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜோதிடர், ஜோதியை திடமாக்க சொல்லக்கூடிய நபர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆத்ம எண்ண ஜோதியை நம்ம வளமாக வச்சுக்கும் போது தான் நம்மளுடைய ஆன்மீகம் என்பது இங்கே சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய ஆன்மீகம் என்பது சிறப்பாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்வியல் என்பது சிறப்பாக இருக்கும். நம்மளோட உடல், பொருள், ஆன்மா இவை அனைத்தையும் நம்ம சிறப்பாக வைத்துக்கொள்ள இங்கே ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்குது. இதில் எந்த ஒரு விஷயத்தில் நாம் ஒரு பாதிப்பு வந்தாலும் இங்கே வாழ்வியலில் அது ஒரு பிரச்சனையாகவும், தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், இல்லை நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸ் எதிர்கொள்ளக்கூடியதாகவும் தான் இருக்குது. ஸோ இதை நாம் சீராக்க நம்ம முற்பட்டோன்னா நம்ம வாழ்வை இன்று போல் என்றும் சிறப்பாக வச்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.